Praise the Lord. Wish you a happy blessed Saturday. El Bethel Prayer Ministry உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. Faith in Trials. தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதில் சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிடுச்சு. ஆம் தேவ ஜனங்களே, பவுலும் சீலாவும் இங்கே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ் இன் பெயின். நம்மளுடைய உபத்திரவத்திலும் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். அது கஷ்டம், ஆனால் அவள் வாய்கள் கட்டப்படலை, கைகளும் கால்களும் மாத்திரம் கட்டப்பட்டிருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக கட்டுகள் நமக்கு காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? துதியுங்கள், துதியுங்கள். ப்ரேயர் பிரிங்ஸ் பவர். ஆம் பிள்ளைகளே, ப்ரேயர்ஸ் வில் நாட் பி சைலண்ட். ஆண்டவர் ப்ரேயரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அது விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஒவ்வொரு மூவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாய், ஹல்லேலூயா, சங்கிலிகள் உடைக்கப்பட்டதாய் நம்ம போகிற பாதைகளின் வழிகளை கர்த்தர் உடைத்தெறிய நமக்கு விசுவாசத்தை தருகிறார். அது பிரிசனில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியும் அல்லவா? ஹல்லேலூயா. அங்கே இருந்த போதிலும் அங்கே டார்க்னஸ் இருக்கும். அங்கே வெளியே போக முடியாமல் கட்டுகள், ஆனாலும் அவர்கள் வாய்கள் கட்டப்படவில்லை. தேவஜனமே, நம் வாய்கள் கட்டப்படாதபடி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் நம் விசுவாசத்தோடு, என் தேவனால் எல்லாம் கூடும், எல்லாவற்றையும் என் கர்த்தர் பிரேக் த்ரூ பண்ணி எங்களுக்கு விக்டரியை தருவார் என்று நாம் ஜெபிக்கலாம். வாலிப பிள்ளைகளை, இந்நாட்களில் நாம் அதிகமான ஜெபம், அதிகமான துதி, அதிகமான கர்த்தருடைய கிருபை சாநித்தியம் நம்மளோடு கூட காணப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். வேதத்தை அண்டி கொள்ளுங்கள் வாலிப பிள்ளைகளே. வேதத்தை பிடிச்சிக்குங்க. ஏசப்பா, உங்களை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. ப்ரைஸ் இன் பெயின். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. ஹல்லேலூயா. விட்னஸ் த்ரூ வர்ஷிப். ஹல்லேலூயா. கர்த்தர் டர்ன்ஸ் டார்க்னஸ் டு டெலிவரன்ஸ். இந்த 4 வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, எல்லா கட்டுகளும் ஆண்டவரை துதித்தல் மூலமாய் உடைய போவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் விசுவாசத்தை எங்கள் கர்த்தாவை பெருக செய்யுங்கப்பா. ட்ரூ faith praises in every trials. Hallelujah. பவுலும் ஷீலாவும் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அன்லாக் பவர் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். Thanks for watching. God bless you.